வெல்கம் டு அப்பா விளாக்ஸ். நீங்க குருவாயூர் போக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்ப கரெக்டான வீடியோ செலக்ட் பண்ணிருக்கீங்க. குருவாயூர்ல நீங்க போனா மிஸ் பண்ணாம விசிட் பண்ண வேண்டிய 6 பிளேசஸ் பத்தி தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டா நம்ம குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணிடலாம். நாங்க அப்போ அன்னப்பாயசம் கொடுக்க போயிருந்தனால எங்க டைமிங்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க அன்னப்பாயசம் கொடுக்க குருவாயூர் போறீங்கன்னா அதை பத்தின எல்லா டீடைல்ஸோட லாங் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். மேல ஐகார்ட்ல லிங்க் ஷேர் பண்றேன். அதை பார்த்துட்டு போங்க, நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். குருவாயூரப்பனை தரிசனம் பண்றதுக்கு ஃப்ரீ தர்ஷன்ல போனா 5 to 10 ஹவர்ஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. 1000 rupees டிக்கெட்ல போனா 1 hourல பார்த்துட்டு வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் எங்க போகலாம்னு யோசிச்சப்போ என்னோட அண்ணா சஜஸ்ட் பண்ணதுதாங்க புன்னத்தூர் கொட்டா ஆர் ஆனக்கொட்டாங்கிற பிளேஸ்ல லொக்கேட் ஆகிருக்கு எலிஃபண்ட் சாங்சுரி. இந்த சாங்சுரி குருவாயூர் டெம்பிள்ல இருந்து 3.8 கிலோமீட்டர்ல லொக்கேட் ஆகிருக்கு. இதுக்குள்ள போறதுக்கான டிக்கெட் சார்ஜ் ஜஸ்ட் 20 rupees தாங்க. நல்ல ஒரு வாக்கிங் போய்க்கிட்டு எலிஃபென்ட்ஸ் எப்படி வாழுதுங்கிறத ஒரு லைவ் சினிமா பார்த்துட்டு வந்துடலாம். இங்க நீங்க மினிமம் ஹாஃப் அன் ஹவர்ல இருந்து மேக்ஸிமம் 1 hour வரை ஸ்பெண்ட் பண்ணலாம். டெம்பிள்ல இருந்து எலிஃபென்ட் சாங்சுரிக்கு 15 மினிட்ஸ்ல ரீச் ஆகிடலாம். இங்க இருக்கிற எலிஃபென்ட்ஸ்க்காக சாங்சுரிக்குள்ளேயே ஒரு பாண்ட் கூட வச்சிருக்காங்க. சுத்தி சுத்தி ஒரு பெரிய லேண்ட்மார்க்ல நிறைய எலிஃபென்ட்ஸ் இருக்கு. எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பிளேஸ் ஒதுக்கியிருக்காங்க. அவங்கவங்க பிளேஸ்ல ஒவ்வொரு எலிஃபென்ட்டும் சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு தன்னோட செல்ஃப் டைமை அழகா என்ஜாய் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு வருது. இந்த பிளேஸ் ஓல்ட் பீப்புள் ஆர் நடக்க கஷ்டப்படுறவங்களுக்கானது இல்ல. குட்டி பசங்களை இங்கே கூட்டிட்டு வந்தா என்ஜாய்மெண்ட் கேரண்டி. யானைகளை பத்தி கதையா சொல்லி கேட்கறத தாண்டி நேர்ல யானைகள் எப்படி வாழுதுங்கிறத பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நாலேஜும் நல்லா டெவலப் பண்ணிப்பாங்க. உங்க பசங்களை மிஸ் பண்ணாம இங்க கூட்டிட்டு வாங்க. இவங்கள நம்ம போன வீடியோலயே பார்த்தோம். இவங்கள பத்தின டீடைல்ஸ் யாருக்காவது தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இவங்களும் நம்மள மாதிரியே எலிஃபண்ட் சாங்சுரியும் விசிட் பண்ணியிருந்தாங்க. அவங்களையும் அங்க மீட் பண்ணிட்டு ஒரு லாங் வாக் முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி லஞ்ச் சாப்பிட போயிட்டோம். நல்ல சத்யா மீல் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். மார்னிங் செக்ஷன் இந்த 2 பிளேஸ் தாங்க எங்களால கவர் பண்ண முடிஞ்சது. அன்னப்பாயசம் கொடுத்ததுலயே மார்னிங் டைம் போயிடுச்சு. சாப்பிட்டு ரூம் வந்து 2 hours ரெஸ்ட் எடுத்தோம். ஈவினிங் நெக்ஸ்ட் ரவுண்டிங் போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். So that's all for morning. ஈவினிங் நல்லா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு 6:30க்கு தான் ரூம்ல இருந்து கிளம்பணும். ஸ்டார்டிங் எங்களுக்கு பெருசா சுத்தி பார்க்கறத பத்தின எந்த ஐடியாவும் இல்லாதனால ஜஸ்ட் கோவில் வாசல்ல இருந்த கடைங்களை மட்டும் பார்த்துட்டு ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம்னு தான் இருந்தோம். குருவாயூர்ல பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றத பத்தின எந்த ஐடியாவுமே இல்லாம பிளாங்கா இருந்த எங்களுக்கு இந்த 6 பிளேசஸ பத்தின டீடைல்ஸ் கொடுத்து அங்க கூட்டிட்டும் போய் ஒரு கைடா எங்களுக்கு எல்லாமே காமிச்சு கொடுத்தது இந்த அண்ணா தான். நாங்க குருவாயூர்ல இருந்த 1 ஃபுல் டேவும் இந்த அண்ணாட்டோட தான் டிராவல் பண்ணோம். ஃபுல் டேவும் கூப்பிட்ட நேரம் எல்லாம் ரொம்ப பேஷியன்ட்டா எங்க கூட டிராவல் பண்ணாரு. எங்கெங்க சுத்தி பார்க்க போலான்னு சொல்லி கூட்டிட்டும் போனாரு. அண்ணாவோட நம்பர் குருவாயூர் அன்னபிரஷன் வீடியோல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஈவினிங் 4 கோயில் போறது தான் எங்களோட பிளானா இருந்தது. ஃபர்ஸ்டா நாங்க போனது ஸ்ரீ பார்த்தசாரதி டெம்பிள். இந்த டெம்பிள் குருவாயூர்ல குப்பாயல்ங்கிற பிளேஸ்ல லொகேட் ஆயிருக்கு. குருவாயூர் கிருஷ்ண கோயில்ல இருந்து இந்த டெம்பிள் 700 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. 10 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். கோயிலோட அமைப்பே ரொம்ப அழகா அமைதியா இருந்துச்சு. இங்க எல்லா கோயில்லயுமே கருவறை ரொம்ப குட்டியா இருக்கு. பார்க்கவே யூனிக்கா ஃபீல் ஆச்சு. குட்டி டோர்ஸ் வச்சு அழகா செட் பண்ணியிருந்தாங்க. இந்த டெம்பிள் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பக்கத்துலயே தாங்க இருக்கு. இந்த கோயிலோட அமைப்புக்காகவே இங்க கண்டிப்பா ஒரு தடவை போயிட்டு வாங்க. நெக்ஸ்டா நாங்க போனது மம்மியூர் சிவா டெம்பிள். தம்ப்நெயில்லே பார்த்திருப்பீங்க. குருவாயூர்ல அன்னப்பிரசன்னம் குடுக்குறவங்க இந்த கோயில கண்டிப்பா விசிட் பண்ணணும்னு சொல்றாங்க. குருவாயூர்ல அன்னப்பாயசம் குடுத்ததுக்கான முழு பலனும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாதான் கிடைக்கும்னு சொல்லப்படுறதா ஒரு ஐதீகம் இருக்கு. இத பத்தின உங்க தாட் என்னங்கிறத கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. அதுக்காக போறோமோ இல்லையோ இந்த கோயில்ல இருக்க சிவனையும் பகவதியும் பாக்குறதுக்கு கண்டிப்பா ஒரு தடவை போயிட்டு வரலாம். இந்த சிவா டெம்பிள் குருவாயூர்ல மம்மியூர்ங்கிற பிளேஸ்ல லொகேட் ஆகிருக்கு. அதனாலதான் இந்த கோயிலுக்கு அந்த பேரும் இருக்கு. இது குருவாயூர் டெம்பிள்ல இருந்து 1.8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல லொகேட் ஆகிருக்கு. டிராவல் டைம் ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் ஆகும். குருவாயூர் போனா கண்டிப்பா இந்த கோயிலை பார்த்துட்டு வாங்க. உள்ள நாக வழிபாடு கூட இருக்கு. இந்த கோயிலுடைய உட்புற வழியாவே பக்கத்துல ஆரியஸ் ரெஸ்டாரண்ட்னு இருக்கு. அங்க போயிடலாம். வெளியே வந்தா மெயின் என்ட்ரன்ஸும் இருக்கும். இங்க ஃபுட் நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம போன பிளேஸ் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி டெம்பிள். இது அம்மன் கோயில். இந்த கோயில் 1.5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு குருவாயூர் கோவில்ல இருந்து. ஈஸ்ட் நாடால இருக்கு. இங்க என்ட்ரன்ஸ்ல தூண்ல இருந்த சிலைகள்லாம் பார்க்க அட்ராக்டிவா இருந்துச்சு. அதை பார்க்கறதுக்காகவே இந்த கோயிலுக்கு போகலாம். இந்த கோயிலுங்கள்ல எல்லாம் இருக்கிற கிணறு கூட பார்க்க வித்தியாசமா இருந்துச்சுங்க. கோயில் சுற்றுப்பிரகாரமும் அவ்வளவு அழகா இருந்தது. கண்டிப்பா நீங்க போய் பாருங்க. லாஸ்டா நாங்க போன கோயில்னு பார்த்தா திரு வெங்கடாச்சலபதி டெம்பிள்.
இந்த கோயில் அதனுடைய பேருக்கு ஏத்த மாதிரி திருவேங்கிடம்ன்ற பிளேஸ்ல லொக்கேட் ஆயிருக்கு. குருவாயூர்ல இருந்து 3.4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. டிராவல் டைம் 10 மினிட்ஸ் ஆகுது. இந்த கோயில்ல பக்தர்கள் குடுக்குற நன்கொடைய வச்சு அன்னதானம் ப்ரொவைட் பண்றாங்க. நாங்க 2 பேருக்கும் 150 ரூபீஸ் குடுத்துட்டு வந்தோம். ஃபைனலி குருவாயூர் கோயில் வாசல் வந்துட்டோம். அங்க இருந்த ஷாப்ஸ்லாம் சுத்தி பார்த்துட்டு ஏதாவது வாங்கலான்னு போனோம். 500 ரூபீஸ் காஸ்ட்டுக்குள்ள குட்டி குட்டி திங்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அது என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். மறக்காம பாருங்க. குருவாயூர் கோயில் வாசல் உள்ளயும் சரி, வெளிலயும் சரி நெறைய ஷாப்ஸ் இருக்கு. ஆனா ஐட்டம்ஸ்ன்னு பார்த்தா ஓரளவு எல்லா ஷாப்லயுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. பிரைஸ் ஷாப்க்கு ஷாப் வித்தியாசப்படுது. ஆனா ஒரே ஒரு விஷயம், குருவாயூர்ல பார்கெனிங்க்கு இடமே இல்ல. சின்ன சின்ன பொருள் வாங்குனா கூட ஃபிக்ஸட் பிரைஸ் தான். குட்டி ஹேண்ட் பேக்ஸ்லாம் 100 ரூபீஸ்க்கே குவாலிட்டியா கிடைக்குது. ஹேண்ட் பேக்ஸ் பிடிக்கும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாமி படம், சாமி சிலையெல்லாம் கூட இங்க நல்லா கிடைக்குது. இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கான தனி ஷாப் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. பார்க்கும்போது சென்னையில பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் வந்துட்டு போச்சு. குருவாயூர் போயிட்டு கேரளா ஸ்டைல்ல ட்ரெஸ் பார்க்காங்களா? நம்ம கோயில் வாசல்ல கேரளா ஸ்டைல் ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா பிரைஸ் பயங்கர காஸ்ட்லி. அப்பாக்கு ஒரு செட் ட்ரெஸ் எடுக்கலான்னு கேட்டேன். ஆனா அது பெருசுன்னு சொல்லிட்டாங்க. கேர்ள் கிட்ஸ்க்கு கலெக்ஷன்ஸ் பயங்கரமா இருக்கு. இத வாங்குறதுக்காகவே குருவாயூர் போலாம். இல்ல குருவாயூர் போனா இத வாங்காம வரவே கூடாது. அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்னா அது கிருஷ்ணர் சிலை. சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரை எல்லாமே சூப்பரா வச்சிருக்காங்க. வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் கூட இங்க அவைலபிளா இருக்கு. பர்ட்டிகுலர்லி திஸ் ஷாப் கலெக்ஷன்ஸ் அல்டிமேட்டா இருந்துச்சு. எங்க வீட்ல ஆல்ரெடி நாங்க பெரிய கிருஷ்ணர் சிலை வாங்கி வச்சிருக்கோம். தூத்துக்குடியில தான் வாங்குனோம். சின்ன சிலைங்களுமே நெறைய இருக்கு. எங்க அம்மாக்கும் கிருஷ்ணர் பிடிக்குன்றனால வீடு ஃபுல்லா கிருஷ்ணர் சிலை தாங்க இருக்கும். சாமி ரூம் போக மத்த ரூம்கள்லயுமே படம்லாம் மாட்டி வச்சிருப்போம். இருந்தாலுமே ஆசைக்கு குருவாயூர் போயிட்டு வாங்காம வர முடியாதுன்றனால 2டே 2 குட்டி கிருஷ்ணர் சிலை மட்டும் வாங்கிட்டு வந்தேன். நான் வாங்குன 2மே கோயில் வாசலுக்கு உள்ள இல்லாம வெளிய இருந்த கடைகள்ல தான் வாங்கியிருந்தேன். டைம் பாஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு ஷாப்பிங் ஏரியானா அது இதுதாங்க குருவாயூர்ல. பக்கத்திலேயே ஹோட்டல் சரவண பவால ஃபுட் சூப்பரா இருக்கு. டைம் பாஸ் பண்ணிட்டு சாப்பிடுறதுக்கு 2மே செம்மையான பிளேஸ். கடைங்கள்ல ஒண்ணும் வாங்காம வந்துட்டேன்றனால கடைக்காரங்க பார்த்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்கங்க. லைட்டா கடுப்பாச்சு. இருந்தாலும் சிரிச்சுட்டே மூவ் ஆன் ஆயாச்சு. இந்த வீடியோவ கொஞ்சம் பாருங்களேன். இவரு பிராஸ் மெட்டல்ல உள்ள டாலர்ஸ்ல, கீ செயின்ஸ்ல, ரிங்ஸ்லலாம் நேம் கார்ட் பண்ணி குடுத்துட்டு இருந்தாரு. ரொம்ப மைன்யூட்டான டீட்டெயிலிங்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. பார்க்க சூப்பரா இருந்துச்சு. எனக்கு பிராஸ் மெட்டல்ஸ்லாம் பெருசா வியர் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால நான் வாங்கல. கோவில் வாசல்ல என்ட்ரன்ஸ்லயே தாங்க இருக்காரு. பிடிக்குங்கிறவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நைட் டைம்ல கோயில் வாசல் ஆர்ச் லைட்டிங்ஸோட இருட்டுல பார்க்கும்போது ஜெகஜோதியா ஜொலிச்சுட்டு இருந்ததுங்க. இத 2 மினிட்ஸ் அண்ணாந்து பார்த்துட்டு அப்படியே எங்க டே அட் குருவாயூர நாங்க முடிச்சுக்கிட்டோம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. குருவாயூர் போக பிளான் பண்ணிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பை, டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.